வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் வச்சுருப்போம் ஆசையாக. அது பூஜை ஜாமானாகட்டும், அலங்கார பொருட்களாகட்டும், தெய்வீக பொருட்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள். செயின், கால் செயின், குழந்தைங்களுக்கு கட்டுற அந்த இடுப்பில் கட்டுற காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். எல்லார் வீட்லேயுமே குங்குமச்சிமிழ், அதே போல் வெள்ளி விளக்கு மேக்சிமம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்து போயிடும். அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இதை வெள்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். அப்போதைக்கு ஒரு விஷயம் தோணும், அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா திரும்ப இதே போல் கருப்பாயிடும். தொடர்ந்து பயன்படுத்தும் போது இது போல் விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகலாம். இப்போ நான் ஒரு டிப்ஸு ஒன்று பார்த்துட்டு ஃபாலோ பண்ணேன், நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வெள்ளி விளக்கு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு. இந்த குங்குமச்சிமிழ் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப நிறம் மாறி போயிடுச்சு. கால் கொலுசு, சாவி கொத்து, அதே போல் செயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நிறம் மாறி போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இடுப்பில் கட்டுறது. அந்த ஜாயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு பிடிச்சி கரையேன்னு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒன்று பார்க்கலாமா? ஃபாயில் பேப்பர் உங்களுக்கு பேக்கிங் கடையிலலாம் கிடைக்கும். அதை இந்த போல் ஒரு குண்டாவில் அடக்கி வச்சுக்கோங்க. இந்த ஃபாயில் பேப்பர் பார்த்திங்கன்னா அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இதோட ஷைனிங்குக்கே நம்மளோட வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வர கெப்பாசிட்டியும் இதுக்கு இருக்குது. இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா. இது போடும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷன் உள்ளே நடந்துகிட்ருக்கும். இப்போது இந்த வெள்ளி விளக்கு, குங்குமச்சிமிழ், சாவி கொத்து இது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுடலாம். கால் கொலுசு, குழந்தைக்கு இடுப்பில் கட்டுற அந்த காயின், கழுத்து செயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போ தண்ணியில் போட்டாச்சு. பாருங்கள் எப்படி கலர் இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியுது. பார்க்குறதுக்கே ரொம்ப பிளாக்காக இருக்குது. இது நல்லா கொதிக்குது பாருங்கள். அந்த ஒரு ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த அழுக்கு எல்லாம் வெளியே எடுத்துகிட்ருக்கு. இந்த பேக்கிங் சோடாவும் அதே போல் ஃபாயில் பேப்பரும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஒரு 10லிருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற போட்டுருங்க அந்த கொதிக்கிற தண்ணியில். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்கவே போடுவாங்க, அப்படியும் போடலாம். பாருங்கள் இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எடுக்கும் பொழுதே பாதி வெள்ளை நல்லாவே தெரியுது. அந்த அழுக்கெல்லாம் பாருங்கள், பாத்திரத்தில் எவ்வளோ கலங்களாக தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது இதை எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கலாம். பூஜை ஜாமான் அப்படிங்கும்போது புதுசாக ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக பேஸ்ட்டு வச்சு கழுவுங்க. அதில் இருக்க எல்லா அழுக்குமே போயிடுச்சு. இந்த சாவி கொத்து பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. இந்த விளக்குக்கும் இப்போது க்ளீன் பண்ணின விளக்குக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துலேயே இவ்வளோ ஒரு ரிசல்ட்டு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? உங்கள் வீட்டு பூஜை பாத்திரங்களையும் பளபளன்னு வச்சுக்கோங்க இது போல் சிம்பிளான மெத்தடில். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது இது போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப கருத்து போயிடும். அப்போ ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அடிக்கடி நம்ம இதை இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இதே போலவே பளபளன்னு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு முறையில் உங்கள் வீட்டு பூஜை பாத்திரங்களை, பொருட்களை பளபளக்க செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுபோல் நீங்கள்
பயன்படுத்தின டிப்ஸ் மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.